மழை ரொம்ப பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நேரம்னு பார்த்து வில்லியம் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி அவரோட ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்ட்டு ஆகவே இல்லை. அப்போது வில்லியம் சொல்கிறாரு, என்னடா இது, நான் கடைக்கு போயிட்டு வரும்போது வண்டி நல்லா தானே இருந்துச்சு, இப்போயும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கீழே இறங்கி ஸ்கூட்டரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, ரூம் நம்பர் 7க்குள்ளே கிச்சன் செவர்லேருந்து ஒரு வித்தியாசமான கண்ணு திறக்குது. அந்த கண்ணு திறந்ததும் வலது பக்கமோ இடது பக்கமோ பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டு அந்த ஆவி செவர்லேருந்து வெளியே வருது. அப்போது ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா ரூமோட தரையை தொடச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஆவி வெளியே வர்றது ஜெஸ்ஸியோட கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆவி ரூம் நம்பர் 7லேருந்து வெளியே வந்துடுது. அப்படியே விக்கு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து வில்லியம் கிட்ட வருது. அப்போது வில்லியம் என்ன பண்ணுறாருனா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போது வில்லியம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிறது. அப்போது வில்லியம் இந்த ஸ்கூட்டரில் ஏறி ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்போது அந்த நேரம்னு பார்த்து அந்த ஆவியோட கை ஸ்கூட்டரை தொட வருது. ஆனால் அதுக்குள்ளேயே வில்லியமோட ஸ்கூட்டர் போயிடுது. அப்போ அந்த ஆவி என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உருவத்துக்கு மாறி ரோட்டில் நிற்கிது. நின்றுட்டு அந்த சாத்தான் வானத்தை நோக்கி அப்படின்னு கத்துறான். அப்போ ஒரு நாய் அந்த சாத்தானை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த சாத்தா என்ன பண்றான்னா அந்த நாயை திரும்பி பார்க்குறான். அந்த நாயை இந்த சாத்தான் ரொம்ப வெறியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நாய் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த சாத்தானை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த சாத்தானுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அப்போது அந்த சாத்தா என்ன பண்ணுறான்னா அந்த நாயோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிடுறான். அப்போ அந்த நாய் வழியில் கத்திக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த சாத்தா அந்த நாயை பார்த்து சொல்கிறான், இது எனக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்கு தெரியுமா? இதுக்கு மேல உயிரோட இருக்கான் என்ன நீ காட்டி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, இவ்வளவு நாளா நான் பட்டினியா கிடந்ததுக்கு இன்னைக்கு நீ எனக்கு சாப்பாடா கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் என்ன பண்றான்னா தன்னோட வாயை ரொம்ப பெருசா பொளக்குறான். அப்ப அந்த வாய் பார்க்க எப்படி இருக்குன்னா அந்த வாய்க்குள்ளேயே நிறைய பற்கள் நிறைஞ்சிருக்கு. அதோட அந்த பல்லு உள்ள ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த சாத்தானோட அந்த வாயை பார்த்த அந்த நாய் ரொம்ப பயப்படுது. அப்போ அந்த சாத்தான் என்ன பண்ணுறான்னா அந்த நாயோட தலையை முழுசாக கடிச்சு முழுங்கிடுறான். முழுங்கிட்டு அந்த சாத்தான் நாயோட உடம்பை தூக்கி போடுறான். அப்போ அந்த நாயோட உடம்பு ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்துருது. அதை பார்த்து அந்த சாத்தான் இப்போ மாயமாக மறைஞ்சிட்டு வேகமாக வில்லியம் பின்னாடியே போகிறான். அப்போது வில்லியம் ரோட்டில் போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஆஃப் ஆகிருது. அப்போது வில்லியம் ஸ்கூட்டியை விட்டு கீழே இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாரு. வண்டியில் டீசலும் தீர்ந்து போகலை, எந்த ஒயரும் கட் ஆகலை, வண்டியோட இன்ஜினுக்கும் பாதிப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வில்லியம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது வில்லியம் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, இப்படியே நின்றுட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும், உடனே இந்த விஷயத்த சாம் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் எதுக்கும் ஒரு தடவை திரும்பி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஸ்கூட்டியில் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்போ திடீர்னு யாரோ வில்லியமோட ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. அப்போது வில்லியம் பயந்து போய் திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. இந்த பக்கம் ஜெஸ்ஸி எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வீட்டை பார்க்குறா. வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ ஜெஸ்ஸி அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, பரவாயில்லையே, யாரோட உதவியும் இல்லாமல் நான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணிட்டேனே. சரி, மியாவை கூட்டிகிட்டு வருவோம். இப்போ வீட்டை பார்த்தா மியா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா வாசக்கதவை திறக்க போகிறா. அப்போ திடீர்னு ஏதோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா கதவை திறக்கிறத நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு ஜெஸ்ஸி அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, ஏதோ பொருள் கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எங்க இருந்து என்ன பொருள் கீழே விழுந்துச்சுன்னு தெரியலையே.
ஒருவேளை கிளாஸ் கீழே வந்து உடஞ்சிருந்தா ஐயோ என்னன்னு போய் பார்க்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி ஓடி போய் கிச்சனை பார்க்குறா. அங்கே எதுவுமே கீழே விழுந்து உடையில. அதுக்கப்புறம் ஹாலு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்க்குறா. எங்கேயுமே எந்த பொருளுமே கீழே விழுகலை. அப்போ கடைசியாக ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா அவளுடைய பெட்ரூம்குள்ளே போகிறா. அங்கேயும் எதுவுமே இல்லை. அப்போ ஜெஸ்ஸி திடீர்னு கட்டிலுக்கும் கீழே எட்டி பார்க்குறா. அங்கே ஏதோ ஒரு பொருள் கிடக்கு. ஆனால் இருட்டில் அது என்ன பொருள்னே ஜெஸ்ஸியோட கண்ணுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்போது ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா ஹாலில் இருக்கிற ஒரு டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டில் கீழே அடித்து பார்க்குறா. அங்கே என்ன இருக்குன்னா ஒரு பழமையான புக்கு அங்கே இருக்குது. அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா கட்டில் கீழே போய் அந்த பழமையான புக்கை எடுத்து பார்க்குறா. அந்த புக்கு ஒரே தூசியாக இருக்குது. அந்த புக்கை எடுத்துட்டு எந்திரிச்சு ஜெஸ்ஸி அந்த புக்கோட தூசியை தொடச்சிட்டு பார்க்குறா. அந்த புக்கோட பேர் த டெவில் கம்ஸ், அதாவது சாத்தானின் வருகை அப்படின்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. இந்த பக்கம் வில்லியம் ஸ்கூட்டி அப்படியே ஓரமாக போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது வில்லியமை யாரோ பின்னாடி நின்று கூப்பிட்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அப்போது வில்லியம் திரும்பி பார்க்குறாரு. ஒரு கருப்பு உருவம் அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ வில்லியம் அந்த கருப்பு உருவம் தன்னை நோக்கி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்து கேட்குறாரு, யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட போறாரு. போயிட்டு யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாரு. அப்போ அந்த நேரம்னு பார்த்து திடீர்னு ஒரு இடி இடிக்கும்போது அந்த வெளிச்சத்தில் சாத்தானோட உருவம் தெரியுது. இதை பார்த்த வில்லியம் பயத்தில் ஓடிக்கிட்டே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ வில்லியமோட பின்னாடி பொறுமையா அந்த சாத்தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ வில்லியம் ஓடிக்கிட்டே காட்டு பகுதிக்குள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் வில்லியம் வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. அப்போ அந்த கதவை கேன்சா திறக்கிறா. யாருன்னு பார்த்தா ஜெஸ்ஸி அங்க நிக்கிறா. அப்போ கேன்சா சொல்றா, ஓ, மியாவை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு ஜெஸ்ஸி சொல்றா, ஆமா, மியாவை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன். மியா எங்க? மியா என் குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டே அப்படியே அசந்து தூங்கிட்டா. நீங்க வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மியாவை கூட்டிட்டு போங்களேன். அதுக்கு ஜெஸ்ஸி சொல்றா, இல்ல, என் குழந்தைய பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட முழுசா இருக்க முடியாது. நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கேன்சர் ரூம்குள்ளே போய் மியாவை தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து ரூம் நம்பர் 7க்குள்ளே போயிடுறா. ரூம் நம்பர் 7க்குள்ளே போனதும் ஜெஸ்ஸி மியாவை பெட்டில் படுக்க வச்சிடுறா. அப்புறம் ஜெஸ்ஸி அங்கேயே சேர் போட்டு உக்காந்துடுறா. மியா பெட்டில் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜெஸ்ஸி அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருது. உன்ன மாதிரி ஒரு என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. உன்னைய லைஃப்ல நான் சந்திக்கவே கூடாது. வெளியே போடிய வீட்டை விட்டு அப்படின்னு ஜெஸ்ஸியோட ஹஸ்பண்ட் அவளை பார்த்து சொன்னதும் அந்த விஷயம் ஞாபகம் வந்து ஜெஸ்ஸி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப திடீர்னு தூக்கத்திலேருந்து மியா எந்திரிச்சு அம்மா அம்மா அப்படின்னு கத்துறா. அப்போ ஜெஸ்ஸி சொல்றா, ஒன்றும் இல்லை, நீ தூங்குமா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மியா சொல்றா, இல்லம்மா, எனக்கு தூக்கமே வரல. ஆமா, நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்றா, நம்ம வீட்டுல தானே இருக்கோம் அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்லவும் அதை கேட்ட சந்தோஷமான மியா, எதே நம்ம வீட்டுல இருக்கோமா, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு மியா பெட்ல இருந்து எந்திரிச்சு தன்னோட வீட்டு கூடத்தை போய் பார்க்கறா. அந்த வீட்டு கூடம் ரொம்ப அழகாவும் சுத்தமாகவும் இருக்கு. மியா ஓடி போய் கிச்சனையும் ஹாலையும் பார்த்துட்டு, அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டீங்க. இந்த வீட்டை மொத்தமா நீங்களே சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னு மியா சொல்லவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்றா, சரி சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும், மேகி சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி என்ன பண்றான்னா ஒரு பவுல்ல மேகி எடுத்து வைக்கிறா. மியாவும் அதை சாப்பிட்றா. இந்த பக்கம் வில்லியம் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஓடிட்டு இருக்கும்போது வில்லியம் கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கறாரு. அங்க ஒரு எலும்புக்கூடு கீழே கிடக்கு. இதை பார்த்த வில்லியம் பயந்து போய் எந்திரிச்சு அந்த எலும்புக்கூடையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த எலும்புக்கூடு என்ன பண்ணுதுன்னா தலையை திருப்பி வில்லியமையே பார்க்குது. இதை பார்த்த வில்லியம்
பயத்துல ஒரு அடியா பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்ப அந்த எலும்புக்கூடு திடீர்னு எந்திரிச்சு வில்லியமையே பார்த்துட்டு நிக்குது. வில்லியமும் அந்த எலும்புக்கூடையே பார்த்துட்டு நிக்கிறாரு. இந்த பக்கம் ஜெஸ்ஸி மியாவை பெட்ல படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கிச்சனுக்கு போய் பைப்பை திறந்து கிளாஸ்ல தண்ணி பிடிச்சிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பொருள் கீழே உழுற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட ஜெஸ்ஸி தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அந்த கிளாஸை கிச்சன் டேபிளில் வச்சுட்டு மெயின் ஹாலுக்கு போய் பார்க்குறா. அங்கே ஜெஸ்ஸி டேபிளில் வச்சிருந்த அந்த டெவில்ஸ் கம் புக்கு கீழே விழுந்து கிடக்கு. இதை பார்த்த ஜெஸ்ஸி அதிர்ச்சி ஆகுறா. என்னடா இது, இந்த புக்கு நம்ம டேபிளுக்கு மேலே தானே வச்சுட்டு போகணும், அப்புறம் எப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அவளுக்குள்ளே யோசிச்சு முடிச்சுட்டு அந்த புக்கு கிட்ட நடந்து போறா. அந்த புக்கை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு ஜெஸ்ஸி ஒரு சேரை எடுத்துட்டு வந்து டேபிள் கிட்ட வச்சுட்டு உட்காந்து அந்த புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வில்லியம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடியா பின்னாடி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே திரும்பி பார்க்கறாரு. அப்போ வில்லியம்க்கு முன்னாடி அந்த சாத்தான் திடீர்னு வந்து நிற்கிறான். அந்த சாத்தானை பார்த்து பயந்து போன வில்லியம் அந்த சாத்தானை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த ரூம் நம்பர் 7க்கு வர எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்க அப்படின்னு வில்லியம் அந்த சாத்தானை பார்த்து கேள்வி கேட்கவும், ஆனால் அந்த சாத்தான் எந்த பதிலுமே சொல்லாம வில்லியமையே பார்த்துட்டு நிற்கிறான். பார்த்துட்டு நின்றதும் திடீர்னு அந்த சாத்தான் வில்லியமோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி நெரிக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை நெரிச்சிக்கிட்டே வில்லியமை பார்த்து அந்த சாத்தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வில்லியம் என்ன பண்றாருன்னா, அவர் பாக்கெட்லேருந்து ஒரு சிலுவையை எடுத்து அந்த சாத்தானோட நெத்தியில வைக்கிறாரு. அப்போ அந்த சாத்தானோட நெத்தி நெருப்புல எரிஞ்சு புகையா வந்துகிட்டு இருக்கு. அப்போ வில்லியம்க்கும் பின்னாடி இருந்த அந்த எலும்புக்கூடு மனுஷன் கீழே கிடக்கிற ஒரு கூர்மையான கம்பி எடுத்து வில்லியமோட முதுகுலியே அந்த எலும்புக்கூடு மனிதன் குத்திடுறான். அப்போ அந்த கூர்மையான கம்பியில வில்லியமோட உடம்ப குத்துனதும் நெஞ்சு வழியா அந்த கம்பி வெளியே வந்துடுது. அப்போ வில்லியம் என்ன பண்றாருன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்போ அந்த சாத்தான் வில்லியமையே பார்த்து முறைச்சிக்கிட்டே தன்னோட பெரிய வாயை பொளந்து அந்த வாய் வழியா நெருப்ப வில்லியமோட உடம்புல பூரா கக்கி வில்லியமோட உடம்ப பாதியா எரிச்சு தூக்கி வீசிடுறான். தூக்கி வீசிட்டு அந்த சாத்தான் வில்லியம் மாதிரியே ஒரு உருவமாக மாறிட்டு அந்த சாத்தான் ஸ்கூட்டரில் ஏறி கான்சா வீட்டுக்கு போகிறான். ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு அந்த சாத்தான் கான்சா வீட்டு முன்னாடி நின்று காலிங் பெல்லை அழுத்துறான். அப்போ கான்சா யார் காலிங் பெல்லை அழுத்தி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறா. அங்கே நிற்கிறது யாருன்னா வில்லியம். அப்போ கான்சா வில்லியமை பார்த்து சொல்கிறா, மாமா எங்கே போனீங்க இவ்வளோ நேரமா? ஏன் வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆச்சு? ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் ஓகே தானே? அப்போது வில்லியம் சொல்கிறாரு, போன வேலை நல்லபடியாக முடிஞ்சுது, அதான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பாட்டுக்கு அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. அப்போ வில்லியமோட பையன் கான்சாவை பார்த்து கேட்குறான், கான்சா என்னாச்சு, எதுக்கு கதவை திறந்துக்கிட்டு வெளில நிற்கிற? அதுக்கு கான்சா சொல்கிறா, ஒன்றும் இல்லைங்க, மாமா திரும்பி வந்துட்டாரு. ஓ திரும்பி வந்துட்டாரா? எங்கள் மனுஷன் போன ஒரு ஆளை காணும்னு சொல்லிட்டு நான் பயந்தே போயிட்டேன், நல்ல திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ கான்சா கதவை சாத்துறா. இந்த பக்கம் ஜெஸ்ஸி அந்த டெவில்ஸ் கம் புக்கை படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ரூம் நம்பர் 7 வாசல்லேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அதை கேட்ட ஜெஸ்ஸி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கதவை திறந்து பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்த ஜெஸ்ஸி அதிர்ச்சி ஆகிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறா, நான் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது என்னை யாரும் கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு. இங்கே கதவு திறந்து பார்த்தா யாரையுமே காணும், ஒருவேளை கற்பனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி கதவை சாத்திடுறா. அப்போ திடீர்னு ரூம் நம்பர் 7 கதவு கிட்ட அந்த சாத்தான் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கதவை சாத்திட்டு ஜெஸ்ஸி ஹாலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, சே இன்ட்ரெஸ்டிங்காக புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது தான் திடீர்னு வந்து கதவை தட்டிட்டு ஓடிடுறாங்க. இதனால புக்கு படிக்கிற மூடே ஸ்பாயில் ஆகுது. அடுத்த தடவை வரட்டும், கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா அந்த புக்கை படிப்போன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போய் அந்த புக்கை பார்க்குறா. அந்த டெவில்ஸ் கம் புக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த ஜெஸ்ஸி
ஓ ஷிட். அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த நெருப்பை அணைக்கவே முடியல. கடைசியில் ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணியை மொண்டுட்டு வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற புக்கில் ஊத்துறா. அந்த புக்கு தண்ணி பட்டதும் இன்னும் வேகமாக எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து அதிர்ச்சியான ஜெஸ்ஸி அவளுக்குள்ளே சொல்லிக்கிறா, நெருப்புல தண்ணி ஊத்துனா அணையத்தானே செய்யும், இதெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி மறுபடியும் அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த புக்கு சுத்தமாக எரிஞ்சு போயிடுது. அதாவது எப்படின்னா அந்த புக்கு ஃபுல்லாக கருகி போயிடுது. இதை பார்த்து ஜெஸ்ஸி சொல்கிறா, ச்சே, இந்த புக்கை நான் முழுசா கூட படிச்சு முடிக்கல, அதுக்குள்ள இந்த புக்கு எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் ரூமில் வில்லியம் சாத்தானா மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மறுநாள் காலை ரோட்டில் ஒரு போலீஸ் காரு போயிட்டுருக்கு. அந்த போலீஸ் காரில் ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருனா ஃபோன் பேசிக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இந்த பாரு, இதில் எதுவுமே என்னோட தப்பே கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ என்னை சந்தேகப்படுறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. சும்மா ஓர சீன் போடுற வேலை வச்சுக்காத. நீ எங்கே போகிற, என்ன பண்ணுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்னடி பண்ணுறேன்? அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன்? சும்மா அந்த மிரட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கத, ஃபோனை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு காரை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அப்படி காரை ஓட்டிகிட்டு இருக்கும் போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஏதாச்சும் பிரச்சனை நடக்கிற மாதிரி அறிகுறி தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ரைட் சைட் வாக்கியால் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு புகை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த புகையை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் காரை ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு ஜன்னலை கீழே இறக்கிட்டு அந்த புகை வர்ற இடத்தையே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கார் கதவை திறந்து சாவியை எடுத்துட்டு அந்த புகை எங்கேருந்து தான் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த புகை இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ சாம் மூக்கில் கை வச்சுட்டு பார்க்குறான். அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா அங்கே என்ன கிடக்குன்னா வில்லியமோட உடம்பு பாதியை எரிஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது யாருன்னா வில்லியம். இதை பார்த்த சாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி வில்லியம் அப்படின்னு கத்துறான். இந்த பக்கம் ஜெஸ்ஸி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு யாரோ அலற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா திடீர்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட வந்து யார் தான் அப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அங்கே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜெஸ்ஸி அவள் ரூமை விட்டு வெளியே வந்து படிக்கட்டு வழியாக அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுறா. அப்போது அந்த பொண்ணை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா அந்த கூட்டத்தை ஒதுக்கிட்டு பார்க்குறா. ஒரு நாய் தலை இல்லாமல் செத்து போய் கிடக்கு. அந்த நாயை வளர்க்குற பொண்ணு தான் தன்னோட நாய் செத்து போச்சுங்கிற கவலையில் அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜெஸ்ஸி அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துடுறா. வந்துட்டு ஜெஸ்ஸி ரூம் நம்பர் 7க்கு போயிடுறா. அங்கே போயிட்டு நேற்று நடந்த விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறா. நேற்று அந்த டெவில் புக் திடீர்னு எரிஞ்சது, ஜெஸ்ஸி வீட்டு கதவை யாரோ தட்டுனது, இன்னைக்கு காலையில் அந்த நாய் செத்தது, இது எல்லாமே இந்த ரூம் நம்பர் 7க்குள்ளே வந்ததால தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஜெஸ்ஸி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மியா ஜெஸ்ஸி கிட்ட வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜெஸ்ஸி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மியாவை கட்டி பிடிக்கிறா. அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஜெஸ்ஸி மியா கிட்ட சொல்கிறா, வா நம்ம கடைக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மியாவை ஜெஸ்ஸி கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஸ்ட்ரக்சரில் வில்லியமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ சாம் வில்லியம் கிட்ட சொல்கிறான், கவலைப்படாதீங்க வில்லியம், உங்களை எப்படியாவது காப்பாற்றிடலாம், உங்களை காப்பாற்றாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வில்லியம் ஸ்ட்ரக்சரில் போய்கிட்டே சாம் கிட்ட சொல்கிறான், சார் அந்த ரூம் நம்பர் 7க்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் நேற்று குடி வந்திருக்காங்க. அதை கேட்ட சாம் அப்படியே உறைஞ்சி போயிடுறான். அப்படியே கொஞ்ச நேரம் உறைஞ்சிட்டு சாம் உடனே ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் நேராக ஜீப்பில் உட்காந்து வண்டியெடு 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 அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அந்த ஜீப் டிரைவர் வண்டியை எடுக்கிறான்.
விக்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சாம் ஜீப்பை விட்டு கீழே இறங்கி விக்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். படிக்கட்டு வழியா 3rd ஃப்ளோருக்கு போய் ரூம் நம்பர் 7 கிட்ட வந்துடுறான். அப்போ சாம் ரூம் நம்பர் 7 கதவை 2 தடவை தட்டுறான். ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அப்போ சாம் கீழே பார்க்குறான். ரூம் நம்பர் 7 பூட்டி இருக்கு. இதை பார்த்த சாம் படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு சாம் சொல்கிறான், ரூம் நம்பர் 7ல் யாரோ புதுசாக குடி வந்திருக்காங்களாம்ல, அவங்கள பார்க்கலான்னு வந்தேன், பட் அவங்க அதுக்குள்ளே எங்கேயோ வெளியே போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அந்த செக்யூரிட்டி, ஓ ஜெஸ்ஸி மேமா, அவங்க இப்போ தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஷாப்பிங்க்கு போனாங்க. அதை கேட்ட சாம் அதிர்ச்சி ஆகுறான். எப்போ போனாங்க? இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சாம் தேங்க்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்பில் ஏறிட்டு அப்போ சாம் அவனுக்குள்ளே சொல்லிக்கிறான், ஷாப்பிங் மாலுக்கு போகணுன்னா இங்கேருந்து 15 நிமிஷம் ஆகும், அவங்க இப்போ தான் கிளம்பியிருக்காங்கன்னு சொல்கிறான், உடனே பிடிச்சிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிக்கிறான். கொஞ்சம் தூரம் ஜீப்பு போகுது. அப்போ சாம்க்கும் எதிர ஒரு அம்மாவும் பொண்ணும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சாம், ரூம் நம்பர் 7ல் குடியிருக்கிற அந்த அம்மாவும் பொண்ணும் இவங்க தான் போல இருக்கு, வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லவும் அந்த ஜீப் டிரைவர் வண்டியை நிறுத்துகிறான். அப்போ சாம் அந்த அம்மா பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஒரு நிமிஷம் மேம், உங்கள் பேர் ஜெஸ்ஸி தானே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி, ஆமாம், என் பேர் ஜெஸ்ஸி தான். நீங்கள்? நல்லதாக போச்சு மேம், நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் குடியிருக்கிற அந்த விக்யூ அப்பார்ட்மெண்ட் ரூம் நம்பர் 7, உடனே நீங்கள் அந்த ரூமை விட்டு காலி பண்ணணும். இதை கேட்ட ஜெஸ்ஸி, ஹலோ, நான் எதுக்காக காலி பண்ணணும்? நான் கஷ்டப்பட்டு எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அலைஞ்சி திரிஞ்சு எங்கேயுமே வீடு கிடைக்காம நான் இங்கே வந்து தங்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேம், நான் சொல்ல வரதை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். நீங்கள் தங்கியிருக்கிற அந்த ரூம் நம்பர் 7ல் ஏற்கனவே நிறைய பேர் மர்மமான முறையில் செத்து போயிருக்காங்க. அவங்களாம் ஏன் செத்தாங்க, எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போவும் அந்த கேசஸ் எல்லாமே விசாரணையில் தான் போயிட்டுருக்கு, எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை நான் இப்போ வார்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இல்லை, நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும், நான் அங்கே தான் தங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தங்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்த நாளே நீங்கள் இறந்துட்டீங்கிற நியூஸ் பேப்பரில் வரும், அதை ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஜீப்பை எடுக்க சொல்கிறான். அந்த டிரைவரும் ஜீப்பை எடுத்துகிட்டு போகிறான். ஜெஸ்ஸி சாம் சொன்னதையே நினச்சிக்கிட்டு இருக்கா. சொல்கிறத கேளுங்க மேம், அந்த ரூம் நம்பர் 7ல் ஏற்கனவே நிறையா பேர் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இல்லை, நீ சொல்கிறத நான் எதுக்காக கேட்கணும், நான் அந்த ரூமில் தான் தங்குவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தங்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்த நாளே நீங்கள் 2 பேரும் செத்துட்டீங்கிறத நியூஸ் பேப்பரில் வரும் அப்படின்னு ஜெஸ்ஸி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம்னு பார்த்து ஏதோ ஒரு பொருள் கீழே விழுற மாதிரியான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, எந்திரிச்சு போய் எல்லா இடத்துலையும் பார்க்குறா. அங்கே எங்கேயுமே பொருள் கீழே விழுந்த மாதிரி தெரியல. அப்போ ஜெஸ்ஸி ஒரு நிமிஷம் நின்று அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி என்ன யோசிக்கிறான்னா, இதே மாதிரி நேற்று ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த மாதிரி கடந்துச்சு. ஜெஸ்ஸியும் கட்டிலு கீழே குனிஞ்சி ஒரு புக்கை எடுத்தா. அந்த சம்பவம் தான் இப்போ ஜெஸ்ஸிக்கு ஞாபகம் வருது. உடனே ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, ஓடி போய் அவளோட ரூமில் இருக்கிற டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டில் கீழே அந்த டார்ச் லைட்டை அடித்து பார்க்குறா. அந்த டெவில்ஸ் கம் புக்கு அங்கே இருக்கு. இதை பார்த்து ஜெஸ்ஸி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறா. அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, அந்த புக்கை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வெளியே வந்துடுறா. வந்துட்டு அந்த புக்கை திறந்து பார்க்குறா. த டெவில்ஸ் கம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, அந்த புக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த புக்கிலேருந்து ஒரு கை வந்து ஜெஸ்ஸி மூஞ்சில் வைக்கிது. வச்சதும் அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா, பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த புக்கை விட்டுடுறா. அப்பயே அந்த கை ஜெஸ்ஸி மூஞ்சிலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கையில் கட்டை விரல் நகம் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த நகத்தை வச்சு ஜெஸ்ஸியோட லெஃப்ட் சைடு கண்ணை குத்திடுது. அந்த பெரிய நகம் ஜெஸ்ஸியோட லெஃப்ட் கண்ணில் நல்லா ஆழமாக இறங்கிடுது. அப்போ ஜெஸ்ஸி வலி தாங்காமல் கத்துறா. ஜெஸ்ஸி நல்லா சத்தமாக கத்தவும் அந்த கையை
முழுசா ஜெஸ்ஸியோட லெஃப்ட் கண்ணுக்குள்ளே போயிடுது. போனதும் ஜெஸ்ஸி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்படியே கொஞ்ச நேரம் ஜெஸ்ஸி மயக்கத்தில் இருக்கா. அப்போ திடீர்னு ஜெஸ்ஸி மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறா. அப்போ ஜெஸ்ஸியோட கண்ணு பார்க்க எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ ஜெஸ்ஸி வானத்தை பார்த்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவும் திடீர்னு ஜெஸ்ஸியோட வீட்டு கேஸு வெடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்ட் 1ல் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜெஸ்ஸியும் மியாவும் ஜன்னல்லேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. அப்போ சாம் என்ன பண்ணுறான்னா ஓடி வந்து அவனும் அந்த ஜன்னலில் குதிச்சிடுறான். குதிச்சதும் சாம் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சிடுறான். அப்போது ரூம் நம்பர் 7க்குள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கயிறை எடுத்துகிட்டு வந்து சாம் இந்த கயிறை பிடி அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சாம் திரும்பி அந்த கயிறை பிடிச்சிடுறான். ஒரு கையில் ஜெஸ்ஸி இன்னொரு கையில் கயிறை பிடிச்சிருக்கான். ஜெஸ்ஸியோட கையில் மியா இருக்கா. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 4-5 பேர் அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ சாம் என்ன பண்ணுறான்னா திரும்பி மியாவை பார்க்குறான். அப்போது மியா கீழே விழுவுறா. கீழே போனால் எல்லாரும் தரையில் தானே விழுவாங்க. ஆனால் மியா கீழே விழும்போது ஒரு போர்ட்டலுக்குள்ளே விழுந்துடுறா. அந்த போர்ட்டலும் மியா அதுக்குள்ளே போனதும் அந்த போர்ட்டலும் மூடிடுது. ஜெஸ்ஸி அண்ட் சாம் 2 பேருமே ஜன்னலுக்குள்ளே வந்துடுறாங்க. அதாவது ரூம் நம்பர் 7க்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சாமை பார்த்து சாம் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாம் சொல்கிறான் இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, முதல்ல ஜெஸ்ஸியை பாருங்க அப்படின்னு சொல்லவும் பேய் பிடிச்ச அந்த ஜெஸ்ஸி எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சதும் ஜெஸ்ஸி என்ன பண்ணுறான்னா சாமோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. அப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஜெஸ்ஸி என்ன பண்ணுறீங்க, சாமோட கழுத்தை விடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி காதுலேயே வாங்காமல் சாமோட கழுத்தையே நெரிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி நெரிச்சிக்கிட்டே சாம் கிட்ட ஜெஸ்ஸி சொல்கிறா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் எத்தனை பேரையும் நான் சாவடிச்சிருக்கேன். அப்ப நான் யாருமே தடுத்ததே கிடையாது. ஆனா முதல் தடவையா நீ இதுல குறுக்க வந்துட்ட. ஞாபகத்துல வச்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ ஃபௌரா சொல்கிறா அம்மா அப்போ அக்கா சாகலியா? அப்போ ஜெஸ்ஸி சொல்கிறா அவள் உயிரோட இருக்காளோ இல்லை இறந்துட்டாளோ எனக்கு அது தெரியல. அவள் இறந்துட்டான்னு என்னால் இப்பயும் நம்ப முடியல. ஒருவேளை அவள் உயிரோட இருந்தா கண்டிப்பாக என்னை தேடி வருவாள் அப்படின்னு ஜெஸ்ஸி ஃபௌரா கிட்ட சொல்லவும் அப்போ ஜெஸ்ஸியோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அப்போ ஃபௌரா என்ன பண்ணுறான்னா எந்திரிச்சு போய் கதவை திறந்து பார்க்குறா. அங்கே நிற்கிறது யாருன்னா அசார், அப்புறம் ஒரு சர்ச்சு ஃபாதர். அப்போ அசார் ஜெஸ்ஸியை பார்த்து சொல்கிறான் ஜெஸ்ஸி உங்களோட பொண்ணு இன்னும் சாகலை, வேறு ஒரு உலகத்தில் உயிரோட மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை நம்ம காப்பாற்றணும். அதோட என்னோடய ஃப்ரெண்ட் லிசாவும் மாட்டிக்கிட்டா. எங்களுக்கு உதவி செய்யுங்க.